ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி திருக்குறளில் ஒழுக்கமுடைமை அப்படின்ற டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம். ஒழுக்கமுடைமை நமக்கு சிலபஸில் இருக்குது. இதை 10th புக்கில் கொடுத்துருக்காங்க. முதல் குறள், ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இதோட பொருள் பார்த்திங்கன்னா, ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே. ஆதலால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும். ஒருத்தவங்களுக்கு எல்லா சிறப்பையும் தர்றது ஒழுக்கம்தான். அதனால் அதை உயிரோட மேலாக கருதி காக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட சொற்பொருள், விழுப்பம் அப்படின்னா சிறப்பு, ஓம்பப்படும்னா காத்தல் வேண்டும். இலக்கண குறிப்பு, ஒழுக்கம் தொழிற்பெயர், படும் அப்படின்னா செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று. ரெண்டாவது குறள், பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணையாகும். ஒழுக்கத்தை காப்பது கடினமானால் கூட எப்பாடுபட்டாவது அதனை விரும்பி காத்தல் வேண்டும். சொற்பொருள் பார்க்கலாம். பரிந்துன்னா விரும்பி, தேரினும்னா ஆராய்ந்து பார்த்தாலும். இலக்கண குறிப்பு, காக்கன்னா வியங்கோல் வினைமுற்று, பரிந்து தெரிந்து அப்படின்னா வினையெச்சங்கள். பிரித்தறிதல், பரிந்தோம்பி அப்படின்னா பரிந்து கூட்டல் ஓம்பி, தெரிந்தோம்பினா தெரிந்து கூட்டல் ஓம்பி. மூன்றாவது குறள், ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்து பிறப்பாய் விடும். ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடியினர், அவ்வொழுக்கம் இல்லாதவர் இழிக்குடியினர். சொற்பொருள், குடிமை அப்படின்னா உயர்குடி, இழுக்கம்னா ஒழுக்கமில்லாதவர். இலக்கண குறிப்பு, இழிந்த பிறப்புனா பெயர். நான்காவது குறள் பார்க்கலாம். மரபை மோத்துக்கொள்ளும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் கொன்ற கெடும். ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும். ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பு அழிந்து போகும். இலக்கண குறிப்பு, கெடும் செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று, கொளல் அல் ஈற்று தொழிற்பெயர். ஐந்தாவது குறள், அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. பொறாமை உடையனிடம் செல்வம் நிலைக்காது, அதுபோல் ஒழுக்கம் இல்லாதனிடம் உயர்வு இருக்காது. பொறாமை இருக்கிறவங்கள்ட்ட செல்வம் இருக்காது, அதுபோல் ஒழுக்கம் இல்லைன்னா அவங்கள்ட்ட உயர்வு இருக்காது. அழுக்காருன்னா பொறாமை, ஆக்கம்னா செல்வம். இலக்கண குறிப்புனா, உடையான் அப்படின்னா வினையால் அணையும் பெயர். இதோட அணி இதில் போன்ற அப்படின்னு வர்றதுனால ஓமையணி. அடுத்த குறள், ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பாக்கறிந்து. பொருள் பார்க்கலாம். ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்குணர்ந்த மன வலிமை வைக்கோர் அவ்வொழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலக மாட்டார். சொற்பொருள், ஒல்கார் அப்படின்னா விலக மாட்டார், உறவோர் அப்படின்னா மன வலிமையுடையோர், ஏதம்னா குற்றம். ஒல்கார்னா விலக மாட்டார், உறவோர்னா மன வலிமையுடையோர், ஏதம்னா குற்றம். அடுத்த குறள், ஒழுக்கத்தின் எய்துவர் மென்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. ஒழுக்கமுடையோர் மேன்மை அடைவர், இழுக்கம் இல்லாதவங்க அடையக்கூடாத பழியெல்லாம் அடைவாங்க. எய்துவர் அப்படின்னா அடைவர். அடுத்த குறள், நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நல்லொழுக்கம்னா நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதையாக கருதப்படுது. தீயொழுக்கம் எப்போயும் துன்பத்தை மட்டும்தான் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இடும்பைனா துன்பம், வித்துனா விதை. நல்லொழுக்கம் தீயொழுக்கம் பண்பு தொகைகள். இது எல்லாமே ஒழுக்கமுடைமை அப்படின்ற டைட்டில் கீழே தான் வருது. அடுத்த குறள் பார்க்கலாம். ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொல்லல். நல்லொழுக்கம் உடையோரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது. நல்லொழுக்கம் ஒருத்தவங்ககிட்ட இருந்துச்சுன்னா அவங்க தவறி கூட தீமை தரும் சொற்களை சொல்ல மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஒல்லாவேன்னா இயலாவே, சொல்லல்னா தொழிற்பெயர். அடுத்த குறள் 10வது குறள், இது உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரே ஆவார். இங்கே உலகத்தார்னு சொல்கிறது யாருன்னா எல்லா மக்களும் இல்லை, உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவங்க எவ்வளவு கற்றிருந்தாலும் அறிவில்லாதவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட சொற்பொருள், உலகம்னா உயர்ந்தோர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒட்டன்னா பொருந்த, ஒழுகல்னா நடத்தல் இல்லை வாழ்தல், ரெண்டுமே அதுக்கு பொருள் வரும். இது எவ்வளோதான் ஒழுக்கமுறையில் 10 குறளும் முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஆசிரியர் குறிப்பு. திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர்.
தமிழுலகம் திருவள்ளுவரை என்னெல்லாம் சொல்லுதுன்னா, முதற்பாவலர், தெய்வப்புலவர், சென்னா போதர், பொய்யில் புலவர், பெருநாவலர் அப்படின்லாம் சொல்லுது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்னும் பொதுநெறி காட்டிய திருவள்ளுவர். இவர் கிமு 31 பிறந்திருக்கார். தமிழக அரசு தை திங்கள் 2ஆம் நாளை திருவள்ளுவர் நாளாக அறிவிச்சு கொண்டாடிட்டு வருது. இது திருவள்ளுவரோட வேறு பெயர்கள் கேட்டாங்கன்னா நமக்கு தெரியணும். முதற்பாவலர், தெய்வப்புலவர், சென்னா போதர், பொய்யில் புலவர், பெருநாவலர் இதெல்லாம் திருவள்ளுவரின் வேறு பெயர்கள். இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தைத்திங்கள் 2ஆம் நாளை தான் திருவள்ளுவர் நாளாக அறிவிச்சிருக்காங்க. தைத்திங்கள் 2ஆம் நாள். இவர் எப்போ பிறந்திருக்காருன்னா கிமு 31. அடுத்தது நூல் குறிப்பு. திருக்குறள் மேன்மையான கருத்துக்களை குறள் வெண்பாக்களால் கூறும் நூலாதலின் திருக்குறள் என பெயர் பெற்றது. இது ஈரடிகளில் இயற்றப்பட்டிருந்தால் கூட விரிவான பொருளை தருது. இந்நூல் நாடு, மொழி, இனம், மதம், காலம் ஆகியவற்றை கடந்து நிற்கிது. உலக பொதுமறை என அனைவராலும் போற்றப்படுது. திருக்குறள் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இது அறம், பொருள், இன்பம் என முப்பாலை பகுக்கப்பட்டுள்ளது. 9 இயல் இருக்கு. 133 அதிகாரங்களையும் 1330 குறட்பாக்களையும் கொண்டிருக்கு. ஆங்கிலம், லத்தீன், கிரேக்கம் போன்ற உலக மொழிகள் பலவற்றிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. திருக்குறளுக்கு பலர் உரை எழுதியிருக்காங்க. திருவள்ளுவ மாலை அப்படின்ற நூல் திருக்குறளின் பெருமைகளை போற்றி புகழ்கிறது. அதுக்கப்புறம் ஒரு கோட்ஸ் கொடுத்துருக்காங்க. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னும், இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை அப்படின்னும் பாரதிதாசன் திருக்குறளை போற்றி புகழ்ந்திருக்கிறாரு. இந்த மாதிரி இணையில்லை சொன்னது யாருன்னு கேட்பாங்க. அது பாரதிதாசன் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே, இது யாருடைய கூற்று அப்படின்னு கேட்டால் நமக்கு பாரதிதாசன் தெரியணும். அது மாதிரி பாரதிதாசன் அந்த லைன் கொடுத்துருக்காங்க. வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைந்தவற்றுள் சொல்ல பொல்லாததில்லை பொறைத்தீர்த்த வாழ்வினிலே அழைத்து செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை அப்படின்னு சொன்னதும் பாவேந்தர் பாரதிதாசன் தான். அந்த கடைசி லைனை தான் முன்னாடி கொடுத்துருக்காங்க.